ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அரிய வகை மூலிகை, எங்கேயுமே கிடைக்காத ஒரு மூலிகை. அதுவும் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிது. அதில் தான் இன்றைக்கி வந்து துவையல் செஞ்சு காமிக்க போகிறேன். இதோட நேம் வந்து அப்பக்கோவை. இலையை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து நல்ல உரம்லாம் போட்டனால பெருசாக இருக்குது. இதுவே ரோட்டு உரங்களில் வளரும்போது சின்ன இலைகளாக இருக்கும். இது வந்து கோவை இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் இதோடைய காய் வந்து கொஞ்சம் கூர்மையான நுனியை கொண்டதாக இருக்கும். ஆனால் இதோட காயை பயன்படுத்தாமல் இதில் வந்து இலைகளை தான் வந்து சமையல் பண்ணுவாங்க. இது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. அப்பக்கோவை கீரை தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிறந்து ஒரு வருடத்தில் இருந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்போது சளி தொந்தரவு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து தோலில் வந்து ஏதாவது வந்து அலர்ஜி மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த இலைகளை அரைச்சி இதோட சாரை பூசினா சரியாகும். குழந்தைங்களுக்கு வந்து சளி தொந்தரவே வராமல் மார்பு சளி, மூக்கு விழுகிறது, இல்லை ஏதாவது அலர்ஜி எல்லாத்துக்கும் இந்த இலைகளோட சாறுகளை கொடுக்கலாம். துவையலை அரைச்சி பெரியவங்களானதுக்கப்புறம் சாப்பிடலாம். எல்லா விதமான நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது. அதை துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம இதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்தப்ப ரொம்பலாம் யாரும் இதை பற்றி போடலை. ஒரே ஒருத்தங்க தான் போட்டிருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதனோட கீரை வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இலைகளும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி இத்தனோடு போயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இருக்க அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல், கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக புளி நல்லா வறுபடட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அந்த தேங்காய் லைட்டாக வதக்கினோன்னே இந்த கீரையும் அதோட சேர்த்து போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு உப்பு போட்டு அரைச்சிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் சொல்லிடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். நானும் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே ஏதோ வித்தியாசமான ஒரு ஸ்மெல் இருக்குமோன்னு நினச்சேன். அதே மாதிரி வதக்கும் போது முள்ளங்கி கீரையோட ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அரைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு மனம், சுவை இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. குறையே சொல்ல முடியாது. வெறும் இலையவே அரைக்கலாம் போல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டேன். சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு 2 காய் வச்சுருக்கேன். இதையும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமான சுவை. அடிக்கடி சாப்பிடுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.